வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூன் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கிவிட்டது. ஆனால் இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகார அறிவிப்பு நாளை தான் அறிவிக்க வாய்ப்புள்ளது. நாளை தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். இதனால் நாளை தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை வரும் நாட்கள் தொடர்ச்சியாக படிப்படியாக தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழையில் தொய்வு ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆரம்பத்தில் தீவிரமாக இருந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வடகிழக்கு வங்கக்கடலுக்கு வரும்பொழுது தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். எப்போதுமே வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் சரி, தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் தீவிரமாக இருக்கும். அதன் பிறகு நிகழ்வுகள் வர வர எப்போதுமே சிறு இடைவெளி விட்டு நிகழ்வுகள் வரும்பொழுது தீவிரமடையும். இது வருடம் முழுவதுமே நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் இப்போது இப்படி சிறு இடைவெளி கிடைத்தாலும் எலினோ காரணமாகத்தான் இந்த மழை தொய்வு ஏற்பட்டுள்ளது என்று யாருமே எண்ண வேண்டாம். எப்போதும் ஆரம்பத்தில் பருவமழை தீவிரமாக இருக்கும். அடுத்தடுத்த நிகழ்வு வரும் பொழுது பருவமழைகள் தீவிரமடையும். இது வழக்கமான ஒன்று தான். ஆனால் சூப்பர் எலினோ உருவாகிவிட்டது. இதனால் தென்மேற்கு பருவமழை தொய்வு ஏற்படும் என்று யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். எலினோ இன்னும் உருவாகவில்லை. மத்திய பசிபிக் பெருங்கடல், கிழக்கு பசிபிக் பெருங்கடல், மேலும் வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், மேலும் மன்னார் வளைகுடா, அரபிக்கடலில் ஒரே வெப்பநிலை தான் நிலவுகிறது. நியூட்ரல் கண்டிஷன் தான் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வெப்பநிலை எங்குமே ஒரே அளவாகத்தான் இருப்பதால் நியூட்ரல் கண்டிஷன் தான் வெப்பநிலை நிலவு என்பதால் தென்மேற்கு பருவமழை தொய்வு எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. அதேவேளையில் வடகிழக்கு பருவமழையும் தொய்வு எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. 2027 தான் எலினோ படிப்படியாக உயரும் என்றும், வெப்பநிலை உயர்ந்து எலினோ வலுவாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை அதற்கு முன்னதாக இப்போதைக்கு பசிபிக் மத்திய பெருங்கடல், பசிபிக் கிழக்கு பெருங்கடல், இந்த இடங்களெல்லாம் ஒரே அளவில் தான், அதாவது வங்கக்கடலில் எந்த அளவு வெப்பநிலை உயர்ந்துள்ளதோ அதே அளவு தான் பசிபிக் பெருங்கடலிலும் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக இன்னும் எலினோ உருவாகவில்லை. நியூட்ரல் கண்டிஷன் தான் உள்ளது என்பதால் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமாக சூழ்நிலையாகவே உள்ளது. அதே வெளியில் ஒரு குறைவான மழை என்பது பெரும்பாலும் உள் மாநிலங்கள் நிலப்பரப்பில் மட்டுமே சற்று குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலும் ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இந்த மாநிலங்களில் மட்டுமே சற்று தென்மேற்கு பருவமழை குறைவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத், மேலும் புதுதில்லி, மேலும் நேபாளம், மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று கூடுதலாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு லட்சத்தீவு அருகே தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு கேரளாவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் நிலை கொண்டிருப்பது. இந்த நிகழ்வு வடக்கே செல்ல செல்ல படிப்படியாக தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும். வடக்கே உள்ள மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னெடுத்து செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்களில். அதே வழியில் ஒடிசா, மேலும் சத்தீஸ்கர், இந்த இடங்களை இணைக்கும் விதமாக ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. அதே வழியில் இமயமலை ஒட்டி மேற்கு வங்கம், மேலும் ஜார்க்கண்ட், இந்த இடங்களை இணைக்கும் விதமாக ஒரு வளிமண்டல சுழற்சி, தாழ்வு சுழற்சி நிலை கொண்டிருப்பதால் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை வரும் நாட்களில் தொடர்ந்து அடுத்தடுத்த தாழ்வு சுழற்சிகள் மேற்கு வங்கம் நோக்கி, இமயமலை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் தீவிரமடையும். இன்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கேரளாவிலும் எப்போது வேண்டாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று கணவாய் பகுதிகளில் வலுவான காற்றாக பயணிக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கும். அதே வழியில் இன்று மழை என்பது தமிழகத்தில் சற்று நேற்றை விட இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். நேற்று மேற்கு மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. நேற்று தென் மாவட்டங்களுக்கு குறைவான மழையே கிடைத்துள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. அதேவேளை தென்காசி,
தூத்துக்குடி, விருதுநகர், மேலும் திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் பெரிய அளவில் மழை இல்லை. ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைத்துள்ளது. அதேவேளை மதுரை தொடங்கி மேலும் ஈரோடு, திருப்பூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கோயம்புத்தூர், மேலும் கரூர், திண்டுக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தேனி இந்த இடங்கள்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. அதேபோல் கடலோரங்களிலும் ஓரிரு இடங்கள் மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். இனி வரும் நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் குறைவாகவும் கிழக்கு மாவட்டங்களுக்கு பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். இன்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை இன்று மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் மதியத்துக்கு பிறகு கன்னியாகுமரிக்கு மேற்கு பகுதி எப்போது வேணாலும் மழை கிடைக்கும். கிழக்கு பகுதியும் ஒரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும். அதாவது இந்த குளிர்ந்த காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மேகங்கள் சூழ்ந்து அங்கங்கே ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் கணவாய் பகுதியில் எப்போது வேண்டாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடர்ந்து விட்டு மழை இருக்கும். அதே வேளையில் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கிலிருந்து வரும் குளிர்ந்த காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மேகம் சூழ்ந்து ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று விருதுநகர், மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த இடங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மதுரையை பொறுத்தவரை நேற்று மதுரையில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. இன்று மதுரையில் தென்மேற்கு காற்று இருக்கும் என்பதால் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும். அதாவது மதுரைக்கு தெற்கு பகுதி ஓரிரு இடங்கள், மதுரைக்கு வடக்கு பகுதி வாடிப்பட்டி, சோழவந்தான், மேலூர் இந்த இடங்களில் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மழை, மேலும் தேனிக்கு லேசான சாரல் மழை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி வால்பாறை, கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த இடங்களாம் எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு இன்று மதியம் அல்லது மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை எட்டி பிடிக்கும். பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம். ஆனால் நேற்றை போல நேற்று தாராபுரம் சுற்றுவட்டாரங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பில்லை. தாராபுரத்துக்கு கிழக்கு பகுதி ஏதாவது ஒரு இடங்கள் மழை கிடைக்குமே தவிர காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் மழை உருவாக வாய்ப்பில்லை. அதேவேளை கரூர், மேலும் நாமக்கல் இந்த இடங்களில் தெற்கு பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இன்று டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது பாலக்காட்டு கணவாய் வழியாக வரும் காற்று நேரடியாக டெல்டா மாவட்டங்களுக்கு வரும். அதேவேளையில் மன்னார் வளைகுடா நுழையும் காற்று வேதாரண்யத்தில் ஏறி ஈர்க்காற்று இணைவின் காரணமாக திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர் இந்த இடங்களுக்கும் இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களில் இன்னும் கடலோர மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, மேலும் சேலம், திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருப்பூர் தெற்கு பகுதி இன்று பெரிய அளவில் மழை இல்லாவற்றும் வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்திலும் ஓரிரு இடங்கள் தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி மழை கிடைக்கும். அதே வழியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும். நீலகிரிக்கு எப்போது வேண்டாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. அதனுடைய ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் முழுமையாக ஒதுக்கி கடலோர மாவட்டங்கள், அதேவேளை தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள், அதே வெளியில் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு மதியம் அல்லது மாலை இரவு நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. நாளை ஜூன் 4ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும். கணவாய் பகுதிகளுக்கு எப்போது வேணாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மதியம் மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் நாளை கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலன மழை, அதாவது மதுரை, விருதுநகர், தேனி,
தேனிக்கெல்லாம் சாரல் மழை கிடைக்கும். அதாவது மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் மறுநாட்கள் தொடர்ந்து வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவே தென் மாவட்டங்களுக்கும் அங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும். ஆனால் கூடுதலான பரப்பு என்பது கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஜூன் 5ஆம் தேதி மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். எப்போது வேணாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கே வெப்பச்சலன மழை தொடர வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கிழக்குள்ள மாவட்டங்கள், மதுரை சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதே வேளையில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை வந்து தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி முழுவதுமே தென்மேற்கு பருவமழை சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடிக்கும் அப்பப்போது சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தேனி, மேலும் திண்டுக்கல் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமே சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி முழுவதுமே தொடர்ந்து கனமழை, சாரல் மழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும். அதே வழியில் தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும்பொழுது திருப்பூர், ஈரோடு வரை, சேலம் வரை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை. வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். வெப்பச்சலன தமிழகத்தில் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு வடகிழக்கு வங்கக்கடலுக்கு வர இருக்குது. தொடர்ந்து அந்த நிகழ்வு மேற்கு வங்கம், இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தால் தொடர்ந்து தமிழகத்தில் தென்மேற்கு கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். கனவாய்ப்பதற்கு சாரமழை கிடைக்கும். தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழையும் காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து கனவாய்ப்பகுதியில் 55 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை குமரிக்கடல், மன்னார் வளைகுடாம் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வங்கக்கடல், அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்களில் அரபிக்கடல், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும் தென்மேற்கு வங்கக்கடல், மேலும் மத்திய வங்கக்கடலாக இருந்தாலும் சரி காற்றின் வேகம் வருகிற நாட்களில் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. 50 முதல் 55 கிலோமீட்டராகவும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மன்னார் வளைகுடாவில் மட்டும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.